பவனியில் பங்கெடுக்க இருக்கின்றோம். பட்டங்களையும் பதவிகளையும் எதிர்பார்த்து இயேசுவின் பின் சென்றால் அவரின் பயணத்தில் நிச்சயம் நமக்கு இடம் இருக்காது. இயேசுவை போல நாம் தன்னல போர்வையை தகர்த்தும் ஆணவத்தை அழித்தும் இயேசுவின் பின் பயணிப்போம். அப்போது இப்புனித வாரம் நம்மை புனிதர்களாக நிச்சயம் மாற்றும் என்ற மனநிலையோடு இத்திருவழிபாட்டில் பங்கெடுப்போம். இத்திருப்பவனியின் வழியாக இயேசுவோடு கல்வாரிக்கு பயணமாவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் கடவுளிடம் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அறிந்து சொல்வார் என்றார். அவர் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் எழுதியுள்ளவர் கழுதையில் ஏறி வருகிறார், கழுதை ரொட்டியில் அமர்ந்து வருகிறார், என் இறைவாக்கு உரைப்பதற்கு
செய்தவர் இன்று வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவரை அவர் வாழ்த்து வாங்கிக்கோங்க.